நான் உங்களுக்காக ஒரு கொரியன் ஷாப் கண்டுபிடிச்சிருக்கேங்க. கொரியா நாட்டில் தான் இந்த பொருளெல்லாம் கிடைக்கும், இல்லைனா இது ஆன்லைனில் தான் கிடைக்கும்ன்ட்டு இருந்த பொருட்கள் எல்லாமே எங்கள் வீட்டு பக்கத்தில் கொடிங்கூர் சைடு ஒரு ஷாப் இருக்குது, அங்கே வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. மறக்காமல் நீங்கள் எல்லாருமே அந்த ஷாப் போய் விசிட் பண்ணுங்கள். அதுவும் இந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம் இல்லைனா வீட்டு டெக்கரேஷன் பண்ணணும், எனக்கு கொரியன்ஸோடைய மாடல் எல்லாமே வேணும்னா கண்டிப்பாக இந்த ஷாப்பை போய் விசிட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்ச கடை இது, ஸ்பான்சர் எல்லாம் கிடையாது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதுனால நான் வந்து இது உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட நிறைய புக்கு எல்லாமே இருக்குது. ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அட்ரஸ் அண்ட் லொக்கேஷன் அவங்க சொல்லுவாங்க. நம்ம யூடியூப் சேனல் பேர் வந்து சொல்லுங்கள், நியூ கிரியேஷன் 21.5ல நான் பார்த்தேன்ட்டு. ஏன்னா இந்த வீடியோஸ் வந்து அவங்களுக்கே தெரியாது தான் நான் போட போகிறேன்ட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு கொரியன்ஸ் திங்ஸ் நோட் புக்கில் இருந்து அப்புறமா புக் செல்ஃபு, அதுக்கு அடுத்தது நமக்கு ட்ராவோட உட்டன் ட்ரா வரும், சுற்றி இந்த நமக்கு வந்து ஸ்டீலில் வந்து இருக்கும், அது மாதிரி எல்லாமே ரொம்ப சூப்பராக வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. அவ்வளோ நல்லா இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இது கிஃப்ட்டுக்காக வாங்கினது. இந்த புக்கு என் கையில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெறும் 65 ரூபா. இந்த நோட் புக்கு வந்து பார்த்திங்கன்னா 80 ரூபா. பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு. நீங்கள் உங்களுக்கு ஸ்க்ரீனில் அந்த நம்பர் தெரிஞ்சிச்சு பார்த்தீங்களா, அதுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். இதுலேயும் நான் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன். இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு ஷாப்போடைய அட்ரஸ் சொல்லுவாங்க. நீங்கள் நேர்லேயே போய் எல்லா பொருளுமே வாங்கிக்கலாம். ஏன்னா நிறைய கேர்ள்ஸுக்கு வந்து இந்த கொரியன் பொருள் வந்து வாங்கணும்னு ஆசை இருக்கும், ஆனால் அது எங்கே கிடைக்குன்னு தெரியாது. வணக்கங்கள், நியூ கிரியேஷன் 21.5 சேனல் உங்களை மறுபடியும் நான் மீட் பண்ணதை ரொம்ப வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் ஒரு மிகப்பெரிய வேலை நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. நம்ம வந்து இந்த தர்மக்கோலம் வாங்கி கிட்டத்தட்ட 1 வருடம் ஆகிவிட்டது. இப்போ தான் நாங்கள் இதை வந்து ஒட்டுறோம். நான் ஒட்டல, சாம் ஒட்டுறாரு. ஃபால் சீலிங் போடுறதுக்கு கேட்டோம், 5000 6000 வரை சொன்னாங்க. அப்புறமா நான் பார்த்தேன், நாங்கள் வந்து ஒட்டிக்கலாம், 5000 6000 அதுக்கு செலவு பண்ண முடியாது இப்போதைக்கு. வாடகை வீடு வர ப்ளஸ் வந்து நைட்டு வந்து எங்களுக்கு ஏசி அவ்வளோவா தேவைப்படலை. பகலில் மட்டும்தான் இந்த ஷீட் வீட்டில் வந்து இருக்க முடியல. வீடியோ எடுக்கும்போது மட்டும்தான் நாங்கள் கொஞ்சம் ஏசி போடுவோம், தவிர மிச்சபடி போட மாட்டோம். அவ்வளோ குதிரை கிடைக்காம இருந்துச்சு, அதனால தான் நாங்கள் வந்து பண்ணாமல் இருந்தோம். எப்போவுமே ரெண்டடுக்கு எடுத்துருவோம். இந்த வண்டி ரெண்டட் எடுக்கல. பக்கத்தில் ஆங்கிலோ இண்டியன் ஆண்டி இருக்காங்களே, அவங்கக்கிட்ட 3 நாளாக வாங்கி வச்சுருக்கேன். அவங்க நமக்கு 1 நாள் கொடுக்குறதே பெரிய விஷயம், ஆனால் 3 நாளுக்கிட்டே நாங்கள் வச்சுட்ருக்கோம். அவங்க வர கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது ஒயிட் சிமெண்ட் போட்டு கேப்பெல்லாம் அடைச்சிட்டு ஒயிட் சிமெண்ட் போட்டு கேப்பெல்லாம் அடைச்சிட்டு அதுக்கப்புறமா போட்டு ஓட்டிகிட்ருக்கோம். வந்து இருக்கும் ஸ்டாக்கு எவ்வளோ வேணும்னு தெரில. சரி, நம்ம போட்டு கொண்டு போயிடலாம். நான் கவரையும் எடுத்துகிட்டே போயிடலாம் கூட. வீடு க்ளீன் பண்ணுறது, அரேஞ்ச் பண்ணுறதுன்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். பார்க்கலாம், நம்ம பண்ணாலே ஏதாவது ஒரு இது வந்துடும், பிரச்சனைகள். அதனாலே பயமாக இருக்கும். அடுத்தது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மணி இப்போ 12:30 ஆயிடுச்சு. நான் இன்னும் சாப்பிடல. அவங்க சாப்பாடெல்லாம் இருக்குது, குழம்பு மட்டும்தான் இல்லை. நீங்கள் ஏதோ செஞ்சு வச்சுருக்கீங்க. அது பார்க்கவே பயமா இருக்கு. டேஸ்ட் பண்ணிட்டு சொல்றேன், நல்லா இருக்குமா நல்லா இல்லையான்ட்டு. முட்டை வேக வச்சிருக்கீங்களா? ஆமா, இப்போ அதை போட்டு பிசைஞ்சிட்டு முட்டையை வச்சு சாப்பிட்டா ஒரு சூப்பரான டிஷ் ரெடி. ஹெல்த்தியான டிஷ். ரொம்ப வளருதுன்னு தெரியல, 2 நாளா வளரும். அதான் வளரும். என் மனசு சரியில்லை. எதிர்காலத்தை குறித்து கவலைப்படுகிறீர்களா? எப்பவுமே கவலைப்பட மாட்டேன். டைம் பத்த மாட்டேக்கோ? அதெல்லாம் கிடையாது, ஏதோ ஒரு கஷ்டமா இருக்கு. காரணம் இருக்கு. கஷ்டம் ஏன்னு சொல்றேன் கேளு. எதுக்கு? அதாவது நம்ம செய்யற பிசினஸ். ஆமா ஆமா, அதுக்கு ஆர்டருக்கு வருது. ஆமா, ஆர்டர் வருது. பட் வண்டி கொஞ்சம் இல்லாதனால ரொம்ப கஷ்டமா இருக்கு. வண்டி கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணலாம்னு இருக்கேன். ஒரு 2 days to 4 days அரேஞ்ச் பண்ணிடுவேன்னு நினைக்கிறோம். பார்க்குறோம். அது அப்படி ஒரு ஆச்சு, நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா உங்களுக்கு அப்டேட் பண்றேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எங்கே வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, தமிழ்நாடு இந்தியாக்குள்ளே இருந்து உங்களுக்கு இந்த வெளிநாட்டு இருந்தாலும் சரி, தமிழ்நாடு இந்தியா நாடுன்ற ஏமா அந்த பிஸ்னஸ் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சத்தமாக சொல்லுங்கள், தெருவுக்கு கேட்குற மாதிரி சொல்லுங்கள்.
ஓகே கேக்குற மாதிரியா? சொல்லுங்க. பேரன்பு கொண்ட பெரியவர்களே, தாய்மார்களே, வாலிப நண்பர்களே, நீங்கள் வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சென்னையில் ஏதாவது பொருள் வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் அலைந்து உங்களால் வாங்க முடியாது. அதற்கு தான் நாங்க இருக்கிறோம். நாங்கள் அலைந்து திரிந்து உங்களுக்கு வாங்கி உங்களுக்கு கொரியர் செய்து விடுவோம். அதற்கான பைசாவை நீங்க கொடுத்தால் போதும். இதில் உங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கும் என்று நீங்க நினைக்கலாம். எங்களுக்கு என்ன லாபம் கிடைக்க வேண்டும் என்றால், நீங்கள் ஒரு நாளுக்கான கூலியை நீங்க எங்களுக்கு தர வேண்டும். அதாவது உங்க வீட்டுக்கு சுண்ணாம்பு அடிக்கிற மாதிரி தான் நீங்க 700 ரூபாய் 800 ரூபாய் கூலி கொடுக்குறீங்களா, அது மாதிரி எங்களுக்கு நீங்க கூலி கொடுக்கணும். மீதி டிராவல் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களோட கணக்குல அதை சேர்ந்துரும். அதனால உங்களுக்கு அந்த பிசினஸ் பத்தி தெரியணும்னா அதை நான் ரொம்ப சுருக்கமா அதை உங்களுக்கு சொல்லிட்டேன். உங்களுக்கு ஒரு 15 கிலோக்கு மேல சில பொருட்கள், ஒரு புடவையோ ஒரு நைட்டியோ அப்புறம் இல்லைன்னா மளிகை சாமானோ இது வாங்கி அனுப்பணும், இல்ல இது முக்கியமான ஒரு கடையில தான் கிடைக்கும், நம்பகத்தனமா ஒரு ஆள் வேணும் வாங்கி கொடுக்கறதுக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க எங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம். அவ்வளவுதான். ஆமா, நமக்கு வந்து வேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ஆளுக்கு ஒரு 1000 ரூபான்னு கணக்கில் நம்ம இது போட்டோம். ஆனால் இப்போ அதை விட கம்மியாக தான் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். 1500 ரூபாய் அப்படின்ட்டு 2 பேருக்கும். ஏன்னா உங்களுக்கு தெரியும் சென்னையில் ஒரு பொருளை வாங்கினாலும், ஆனால் ட்ராவலு உங்கள் பொருளை பத்திரமா சேர்க்கறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்து காசு வந்து கொஞ்சம் செலவாகவும் சொல்லலாம். அவ்வளோதான். மிச்சபடி உங்கள் சாம் க்ளோரியோடைய சம்பளம் ரொம்ப கம்மிங்க. நீங்கள் சென்னையில் போய் ட்ராவல் பண்ணி ஒரு இடத்துல பொருள் வாங்குறதுக்கு எவ்வளோ காசு செலவாகும்ன்ட்டு நிறைய பேருக்கு தெரியும். தெரியாத ஆளே இங்கே கிடையாது. என்னங்க கரெக்டா? சென்னையில பொருள் கம்மியா கிடைக்கும், ஆனா எல்லா பொருளும் ஒரே இடத்துல கிடைக்காது. இப்போ நமக்கு 2 ஆர்டர் வந்திருக்கு. அந்த ஆர்டருக்கு நாங்கள் கிளம்பி போகணும். இன்னும் வண்டி கொஞ்சம் ரெடி ஆகலை. அதனால பார்க்கலாம். அதனால ரொம்ப மனசு உடைந்து போயிருக்கிறோம். ஆட்டோ தான் போறோம். ஆமாம், சனிக்கிழமை போக வேண்டியது. நாங்கள் தான் போகலை. இன்னைக்கு போயிடுவோம். இன்னைக்கு போயிட்டு என்கொயரி பண்ணிட்டு அனுப்பணும். அப்படி திங்ஸ் எல்லாம் வாங்குறதா தான் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இது பண்ணுறேன். இப்போதைக்கு நமக்கு 2 ஆர்டர் வந்திருக்கு. அதுக்கு ஏஸ்பாக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். எங்களுக்கு கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நான் நன்றி சொல்லிக்கிறேன். பார்க்குற நீங்களும் எது வேணாலும் கேளுங்க. நைட்டியெல்லாம் இருக்குது. நைட்டியெல்லாம் சேல்ஸ் பண்ணணும். சேல்ஸ் பண்ணலை நான். எல்லாருமே கேட்குறாங்க, நீங்கள் கூட வச்சு அதான் பார்ஃபிட் வச்சு நீங்கள் விற்றுக்கோங்கன்னு சொல்கிறாங்க பொருளை. அப்படியெல்லாம் என்னால் விற்க முடியாது. ஏன்னா நான் அது என் வேலை கிடையாது. நான் பொருளை வாங்கி இப்போ என் அக்கா இருக்கிறாங்க, என்னுடைய சொந்தக்காரங்க இருக்காங்கன்னா நான் அனுப்ப மாட்டேன்னா அது மாதிரி நான் அனுப்புகிறேன். அவ்வளோதாங்க. ஓகே. ஆமாம், சும்மா அனுப்பாமல் நாங்கள் ஒரு சம்பளம் வாங்குறோம். ஏன்னா நாங்களும் வெயில போகணும், சுற்றணும், எல்லாமே வேலை தாங்க எங்களுக்கு. இது வந்து ஒரு கூலி வேலை மாதிரி. அவ்வளோதான். ஓகே, சப்போர்ட் பண்ணுங்க. தலைக்கெல்லாம் குளிச்சுட்டேன். என்னன்னு தெரியல, என்னுடைய ஷோல்ட்ரு சுத்தமாக அசைக்க முடியாமல் ஆயிடுச்சு. கை அவ்வளோ கஷ்டப்பட்டு நேற்று நைட்டு இருந்து ஊட்டி தைலம் எல்லா தைலம் போட்டு இப்போ தான் கொஞ்சம் கை வந்து தூக்க முடியுது. அசைக்க முடியாமல் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. பயந்துட்டேன் வேறு. செம்ம வலி. தலைக்கே வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணி தான் ஹேர் வாஷ் வந்து பண்ணிட்டு வந்தேன். குளிச்சுட்டு எல்லாம் ரெடி ஆயாச்சு. டெய்லரிங் கிளாஸ் போகணும். இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு முக்கியமான ஒரு ட்ரெஸ் கற்றுக்கணுன்னு இருக்கிறேன். டெய்லரிங்க்கு வந்து என்னுடைய பேக் வந்து நான் காட்டுறேன். அந்த பேக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து பேக் வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு ஷோல்டரில் போட்டு போகிற மாதிரி தான் எனக்கு பிடிக்கும். அந்த பேக் வந்து பார்த்திங்கன்னா சும்மா கையில் வச்சு கொண்டு போகிற மாதிரி. அப்புறமா என்னுடைய டெய்லரிங் பேக் வந்து சேஞ்ச் பண்ணணும். என்ன சாப்பாடு சமைச்சிருக்காருன்ட்டு சாம்னு காட்டுறேன் வாங்க. ஆனால் இந்த ஓட்டு வீட்டில் இருந்து இப்போ எங்களுக்கு பழகிச்சு தான் சொல்லணும். பழகிச்சு உண்மையாக சொல்ல போனால். இங்கே வந்து பார்த்திங்கன்னா முட்டை அவிச்சு வச்சுருக்காரு 3. அதுக்கு அடுத்தது பீட்ரூட்டு. இந்த பீட்ரூட் தான் எப்படி இருக்குன்னு தெரியல. மேலே என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. அதை டேஸ்ட் பண்ணிவிட்டு சாப்பிடும்போது உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு அடுத்தது ரைஸ். மீன் வந்து ஊற வச்சுருக்காரு. எங்கள் வீட்டில் முந்தானத்தே சாப்பாடு மீந்து போச்சுங்க. ஏன்னா நாங்கள் வெளியில் போயிட்டோம். சூப்பரான ஒரு வீடியோ, ஒரு கிச்சன் டூர் எடுத்திருக்கோம். உங்களுக்கு வரும் நமக்கு சேனலில் பாருங்கள். இப்போதைக்கு கிச்சன் வந்து நான் தான் வந்து இதை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் என்னுடைய கவுண்டர் டாப் ரொம்ப குட்டிங்க. இன்றைக்கி மட்டும்தான் சாம் வந்து காலையில் பாத்திரம் கழுவிருக்காங்க போல். எப்போவுமே நான் நைட்டு கழுவி வச்சுட்டு தூங்கிடுவேன். கிச்சனு அதுக்கடுத்தது மேலே இருந்து நாங்கள் எல்லாத்தையுமே இறக்கிட்டோம். இதெல்லாமே மேலே இருந்துச்சு ஜாடி. நம்ம யூஸே பண்ணலை ஜாடியெல்லாம். இப்போ தான் நான் எடுத்துருக்கிறேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எனக்கு இந்த பீங்காஞ்சாடியெல்லாம் எவ்வளோ பிடிக்கும்ன்ட்டு. இந்த பீங்காஞ்சாடி வேணுங்கிறவங்க அப்போல்லாம் நிறைய பேர் என்கிட்ட இந்த பீங்காஞ்சாடி கேட்பீங்க. நீங்கள் சென்னைக்குள்ளே இருக்கீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு இந்த ஷாப்பில் போயிட்டு உங்களுக்கு இது மாதிரி செராமிக் ஐட்டம் எல்லாமே உங்களுக்கு வாங்கி நான் பேக் பண்ணுறேன். முடிஞ்சால் கொரியருக்கு நாங்களே தான் பண்ணுற மாதிரி இருக்குது.
ஏன்னா கொரியர் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட நிறைய பிள்ளைங்கள் இருக்காங்க, அவங்ககிட்ட கூட கொடுத்து அனுப்பிச்சிடுவோம். உங்களுக்கு வந்து சேஃபாக இந்த கிளாஸு இந்த பீங்காலாம் வந்து சேர்ந்துடும். ஆனால் நீங்கள் அதுக்கு எனக்கு வந்து வேஜஸ் வந்து கொடுத்துடணும். நீங்கள் எவ்வளோ பொருள் வேணும்னாலும், ஏன்னா நிறைய நம்ம சேனலில் வந்து வினிதாக்கா இல்லை வந்தனி ராஜ்குமார் ஆண்டி தான் இது மாதிரி ஜெராமிக் எல்லாமே கேட்டுகிட்டே இருப்பாங்க. இது எல்லாமே நான் பொருள் காட்சியில் முத்துப்புறோன்ட்டு ஒருத்தங்கிட்ட அவங்கக்கிட்ட வாங்கினேன். இந்த வருஷம் நான் பொருள் காட்சியே போகலங்க, பட்ஜெட் ப்ராப்ளத்தால் நான் பொருள் காட்சியே போகலை. என்ன பண்ணுறது. அப்புறமா நம்மக்கிட்ட இது மாதிரி 3 கல் இருக்கும். நம்ம ஸ்டெரிஷனலுக்கு வாங்கின கல் எல்லாமே அப்படியே 3 இருக்கும். ஓகேவா. அது மாதிரி இந்த ஜெராமிக் ஐட்டம், அதுக்கு அடுத்தது இது மாதிரி ஹேண்ட் வாஷ் பாட்டில் எல்லாமே வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு வாங்கி உங்களுக்கு அனுப்புகிறேன். இல்லைன்னா நீங்கள் வேறு எங்கே இருந்தாலும் சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு பேக் பண்ணி பக்காவாக அனுப்ப நான் பார்க்குறேன். வேணுன்னா சொல்லுங்கள். அதுக்கு அடுத்தது ஓலை பொருளெல்லாம் நீங்கள் சென்னையிலேருந்து தான் வாங்கிக்கலாம். அதுக்கு வேணால் நான் வந்து ரெஃபர் பண்ணுவேன். தவிர பேம்போ எல்லாமே நான் அலைஞ்சு போய் வாங்கணும். கன்ஃபார்மாக எனக்கு வேணும்னு ஆசைப்பட்றவங்க மட்டும் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதோடைய ரேட்டெல்லாம் நமக்கு தெரியாது. இப்போ ரேட்டெல்லாம் மாறியிருக்கோம். நான் அப்போ வாங்கும்போது எனக்கு கொஞ்சம் ரேட்டெல்லாம் ரொம்ப சீப்பாக தான் இருந்துச்சு. அந்த ஜெராமிக்கும் நம்ம வந்து வாங்கி கொரியர் அனுப்பலாம் வேணுங்கிறவங்களுக்கு. இந்த ஆர்கனைசர் பாருங்கள், என்னது கணவர் பண்ண ஆர்கனைசரு. மேலே இருந்து அந்த ஃபோட்டோ வந்துச்சுன்னா வச்சுக்கோங்க, எல்லாமே சுக்குநூறாக ஆகிடும். நான் சாம்கிட்ட சொல்லியிருக்கிறேன். இப்போ இது இங்கே தான் ட்ரில் பண்ணி மாட்டலான்னு இருக்கிறோம். இந்த ரூமில் இப்படி மாட்டி விட்டலான்னு சொல்லியிருக்கிறேன். அப்புறமா ஏன்னா இங்கே ஒயர் வருது, கரண்ட் ஒயர், அது எங்கேருந்து வருதுன்னு தெரியல எங்களுக்கு. இல்லைன்னா அந்த ரூமில் மாட்டுவோம். மேலே வந்து சாம் இது சும்மா இங்கே தான் வச்சுருந்தேன் அந்த பெரிய ஜாரெல்லாம். அதெல்லாம் எடுத்துட்டு இது எல்லாமே சூப்பராக அடுக்கி வச்சுருக்காரு. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் இது வந்து நிரந்தரம் இல்லை, நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு பொருட்களாக எடுத்து நான் டீக்ளேட்டர் பண்ணிட்டேன். எல்லாமே கொடுத்தாச்சு. இங்கே பார்த்தீங்களே, அங்கே வசனம்லாம் தொங்க விட்டோம். அதுக்கு அடுத்தது இங்கே வசனம் போட்டோம். இங்கே வசனம் போட்டாச்சு. அதுக்கு அடுத்தது இங்கே அது மாதிரி செட் பண்ணிக்கிட்டே இருக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். எங்கள் வீட்டில் நான்வெஜ்னால் எப்போவுமே சாம் தான் செய்வார், வெஜ்ஜி தான் நான் செய்வேன். ஆனால் இது என்ன மேலே போட்டிருக்காரு தான் தெரியல, தேங்காய் தான் நினைக்கிறேன். முட்டை போட்டிருக்காருப்பா, முட்டை போட்டிருக்காருங்க. வெஜ்ஜி வந்து சாம் செய்ய வராது, ஏதோ பசிக்கு ஓகே தான். பார்க்க பாருங்கிற மாதிரி தெரியும். முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி காட்டுறோம். எப்போவுமே நாங்கள் சாப்பிட வந்து பார்த்திங்கன்னா காலையில் சாப்பிடவே முடியல. ஏன்னா கொஞ்சம் நைட்டு லேட்டாக தூங்கிட்டா லேட்டாக எழுந்திப்போம். மத்தியானம் தான் சாப்பிட்ற வேலையே நடக்கும். ஆனால் காலையில் ஏதாவது பழம் ஜூஸ் இருந்தால் கண்டிப்பாக குடிப்போம். இப்போ ஜூஸும் இல்லை, போட்டு எல்லாம் வைக்கிறது இல்லை, பழமும் வாங்க போகவே இல்லை. அதனால் ஜூஸ் அது மாதிரி குடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போல்லாம் என்னென்னா கிர்னி பழம் எல்லாமே போட்டு இந்த வெயிலுக்கு வச்சுருவோம் ஃப்ரிட்ஜில். வாழைப்பழம் அது மாதிரி சாப்பிட்டுட்டா செம்ம சூப்பராக இருக்கும் காலையில். அதுக்கு அப்படியே நம்ம குளிச்சுட்டு ரெடியாக ஒரு 11:30 அது மாதிரி ஆகிடும். அதெல்லாம் மத்தியானம் சாப்பாடு நல்லா திருப்தியாக சாப்பிடுவோம். மத்தியானமும் நைட்டும் நாங்கள் நல்லா சாப்பிடுவோங்க. சாப்பாடு சாப்பிடக்கூடாது சொல்லுவாங்க, ஆனால் நல்லா சாப்பாடு நாங்கள் சாப்பிடுவோம். பீட்ரூட்டு போட்டு பிசைஞ்சு சாப்பிட வேண்டியதாக. குழம்பு வந்து இன்னைக்கு சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும், சூப்பராக இருக்கும். அது வந்து அவிச்சு தான் வச்சுருக்காரு சாம். அதனால் இன்றைக்கி வந்து சாப்பாடு இதுதான். இது நான் தான் தைச்சேன். எவ்வளோ அழகாக இருக்கலாங்க, இருக்கு க்யூட்டாக. கழுத்து பாருங்க, எங்கள் சிஸ்டர் சொன்னாங்க நான் கழுத்து நல்லா தைக்கிறேன். என்னங்க தைச்சிக்கிறது, யாருக்கு போட முடியும்? இது வந்து ஒரு மாடல், அவ்வளோதாங்க. மாடலா? இந்த மாடல் எப்படி தைக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. இவ்வளோ பெரிய குழந்தைய எங்கே போய் தேடுறது போடுறதுக்கு? இன்னைக்கு வந்து ஆனால் நம்மளே போய் கேட்கக்கூடாது, நாங்கள் அவங்க சொல்லி தரதுல தான் போவோம். கரெக்டாக நீ 2 வருஷம் படிக்கிற சரியா? நான் 4 வருஷம் கூட வருவேன் சிஸ்டர்கிட்ட. ஆமாம், ஃபீஸ் 4 கட்டுறேன், நீ வருவதான். சிஸ்டர் வர சொன்னாங்க. இது என்னன்னா சிஸ்டர் வருவாங்க திடீர்னு. கௌரி வந்து அவங்க மம்மி ஃபீஸ் கட்டும் போது அந்த ஒழுங்காக வராது கிளாஸ்க்கு. ஃபீஸ் கட்டும் வரும், படிக்கும், சீக்கிரம் படிச்சுட்டு போகணும்னு நினைக்கும். ஆமா, 2 ஹவர் சீக்கிரம் படிக்கணும் அதுக்கு. ஏன்னா ஃபீஸ் கட்டே இருக்கணும்ல, அதனால சீக்கிரம் மாசத்துக்குள்ள படிக்கணும். ஆனா இப்ப நான் கட்டும் போது வருஷ கணக்கில் படிக்குமா படி பத்தியா? இல்லங்க, அதுவும் அந்த கிளாஸ்க்கு நான் சீக்கிரமாவும் வர மாட்டேன். பிளஸ் வந்து அங்கேயும் 1 hour தான் இருப்பேன். உங்ககிட்ட டைம் மேனேஜ்மெண்ட்டே கிடையாது.
ஓ, இந்த நோட்டு எடுத்துட்டு போய் சும்மா தானே வச்சிருக்கேன். எதுவுமே எழுதுறதுக்கு சொல்லி தரல சிஸ்டர். அதுக்கான டைம் வருமா? சரி, நானும் எதுவும் கேட்டது இல்லையா, அப்போ கத்துக்கலாம். ஒரு நாள் நோட் இல்லாத போது உங்களுக்கு கேட்பாங்க, அதனால எப்பவுமே நோட் வச்சுக்கோ. ஆமா, அதனால தான் நோட் வச்சுக்கிறேன். பேப்பர், நியூஸ் பேப்பர் கொண்டு வர சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது என்னுடைய மெட்டீரியல், துணி மெட்டீரியல் இல்லை. இப்போ அடுத்தது துணி மெட்டீரியல் தான் எடுத்துட்டு வர சொன்னாங்க. இன்னைக்கு நான் எடுத்துட்டு போகலை. என்னடா அது, எங்கள் வீடு இப்படி பார்க்காதீங்க, ஃபுல்லாக வேலை நடந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா. காலிலேருந்து வேலை நடக்குது. ஆண்டி வாங்கிட்டு வர எங்க ஓட்டுன்னு தெரியல. எப்படியோ நைட்டுக்குள்ள முடிச்சிருவேன். இந்த வீடியோ போட்டீங்களாங்க? போடல. அப்போ நீங்க அப்புறமா காட்டுறேன். எனக்கு gift கொடுத்தாங்க ஆண்டி, நம்ம தமிழ்ச்செல்வி ஆண்டின்னு சொல்லிட்டு திருச்சியில் இருக்காங்க. ஆண்டி வந்தாங்க, வரும்போது எங்களுக்கு அந்த கிஃப்ட்லாம் கொடுத்தாங்க. அதில் எடுத்து வச்சிருக்கேன். இடையில மொபைல் உடைச்சதுனால கொஞ்சம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஆண்டி கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருக்காங்க, பொருள் வேணும்னு இருக்காங்க. அவங்க இங்க சென்னைக்கு வரும்போது திருச்சிக்கு கொண்டு போயிடுவாங்க வாங்கிட்டு. ஆயில் கேட்டிருக்காங்க, சோப் ஆயில் இல்ல, அது எத்தனை லிட்டர், 10 லிட்டர் கேட்டிருக்காங்க. 2 கேன் கேட்டிருக்காங்க ஆண்டி. காஃபி தூள், இன்ஸ்டன்ட் காஃபி தூள் இங்க 100 rupees. இன்ஸ்டன்ட் காஃபி தூள் அவ்வளோ சூப்பரா இருக்கும். சன்ரைஸ் ப்ளூவோட செம்ம டேஸ்டா இருக்கும். பிளஸ் வந்து விலை ரொம்ப சீப்பு. அப்புறமா சிசர். இதுல என்ன இதுனா, நான் ஏற்கனவே ஒரு வாட்டி டெய்லரிங் கிளாஸ் போனேன் பாருங்க, 4 நாள். அப்ப நான் எல்லா பொருளுமே வாங்கிட்டேன் அப்போ 2000 ரூபாய்க்கு. அதனால எனக்கு இப்போ ஈஸியா இருக்கு. அவ்வளவுதான். இந்த பேக் வந்து நாங்க யூஸ் பண்ணல. இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய என்னுடைய ஃப்ரெண்டு, யூடியூப் மூலமா ஃப்ரெண்டான என்னுடைய க்ளோஸ் பண்ணி கீர்த்தி, அவ வந்து கிஃப்ட் கொடுத்தது. அவங்களுடைய சன்னுடைய பர்த்டேக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுத்தது. கிட்டத்தட்ட இந்த பேக் என்கிட்ட ஒரு 4 இயர்ஸ்க்கு மேல இருக்கு பாருங்க. பத்திரமா வச்சிருக்கேன். டெய்லரிங் கிளாஸ்க்கு தான் கொண்டு கிளம்புறியா? ஓகே. என்னுடைய பேக் எப்படி சொல்லுங்க. இது எங்க அம்மா கொடுத்தாங்க, எங்க மாமியார் கொடுத்தாங்க. அம்மா பாக்கி அம்மா நீ இதே போட்டு தெரிஞ்சுக்கிறேன்னு கிண்டல் பண்றாங்க எல்லாரும். ஏன்னா அவங்க தான் போட்டுப்பாங்க, அதை எடுத்து நீ தான் போட்டு சுத்தி நிக்கிறேன். யார் போட்டு? எங்க அம்மா. அக்கா சொன்னாங்களா? என் நாத்தனார் சொன்னாங்களா? ஆமா. எங்க போனோங்க நாத்தனார் வீட்டுக்கெல்லாம், தஞ்சாவூருக்கு போவோம் ஒன்னா. இது என்ன? இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாங்கிட்டு வந்தோம்ல 350 ரூபாய்க்கு. அது இப்போதைக்கு இதெல்லாம் தேவைப்படல. நூல் மட்டும் தான் தேவைப்படுது நமக்கு. நூல் தாங்க இல்லை என்கிட்ட. அதாவது இப்போ வர நூலெல்லாம் கொஞ்சம் நல்லாவே இல்லை. இது 5 ரூபாய் நூல். இந்த நூல் தான் வாங்கிட்டு வந்துட்டு எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அத்து போதா, இது வேஸ்ட்னு சொல்லிட்டு. வேற நூல் இல்லையா? அப்ப வந்து இந்த நூல் தான் இருக்குது. வேற நூல் கம்பெனி எங்க இருக்கு? இது ஏற்கனவே நான் பழசு ஒன்று வச்சிருக்கேன், அதான் எடுத்துட்டு போறேன். புதுசு இதுலயே வச்சுட்டு போறேன். இல்லம்மா, நூல் வந்து உங்களுக்கு உத்து பாருங்க. நம்ம நூல் எப்படி இருக்கும், இது வந்து வேற மாதிரி இருக்கு பாருங்க டிசைன். அந்த கட்டு கட்டா வருது இதுல நூல்ல. இப்ப 5 ரூபா நூல் இது. 5 ரூபா நூல். 10 ரூபா நூல் இருக்கா? மீஷோல ஆர்டர் பண்ணாலும் இது மாதிரி தான் வருதான் நூல். தரம் நூல்ல வேற தரமே இல்லையா? இது பாருங்க, இதுக்கும் டிஃபரெண்ட் தெரியும் பாருங்க. இவ்வளவு வேகமா காட்டினா யாருக்குமே தெரியாது, எனக்கும் தெரியாது. இத பாருங்க, டிஃபரெண்ட் தெரியும் நூலுக்கு. இது செக்கடா வருது, கட் கட்டா இல்ல அப்படியே. இப்ப எது நல்லா இருக்குது ரெண்டுல? இதுதான் நல்லா, ஒயிட் நல்லா இருக்கா? இது நல்லா இல்ல. இங்க இந்த நூல் தான் ஒரே கம்ப்ளைண்ட் எங்க கிளாஸ்ல. அக்காங்க எல்லாருமே நல்லாவே இல்ல, அத்து போகுது. நூலே இப்போ இப்படிதான் வருதான், என்னன்னு தெரியல. பருத்தியில கொள்ளடிக்கிறாங்களா? இல்லம்மா, எல்லாமே தரமா கொடுத்துட்டு அப்புறம் எப்படிமா நீங்க வாங்குவீங்க? உம்மை விடனா வேற யாரை நம்புவேன்? உம்மை விடனா வேற யாரை நம்புவேன்? ஆதரவாய் வந்திரே, கரவெடுத்து நடத்தி சென்றேன். ஆதரவாய் வந்திரே, கரவெடுத்து நடத்தி சென்றேன். உம்மை விடனா வேற யாரை நம்ப